வணக்கம். ராகுகால எலும்பிச்சை விளக்கின் மகிமை. ராகுகால துர்கா பூஜையில் முதலிடம் பெறுவது எலும்பிச்சை பலியாகும். பழத்தை நறுக்கும்போது ஐம் என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். மூடியை திருப்பும்போது கிரீம் என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். அதில் பஞ்சுத்திரியை இட வேண்டும். எண்ணெய் ஊற்றும்போது க்ளீம் என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இந்த விளக்கை துர்க்கையின் முன் வைத்து ஏற்றும்போது சாமுண்டாய விச்சே என்ற சொல்லி தீபம் ஏற்ற வேண்டும். விளக்கேற்றிய பிறகு கோயிலை 9 அல்லது 21 முறை சுற்றி வர ஐம் என்ற சொல் சரஸ்வதியையும், கிரீம் என்ற சொல் லட்சுமியையும், க்ளீம் என்ற சொல் காளியையும் குறிக்கும். சாமுண்டாய விச்சே என்ற சொல்லுக்கு சரஸ்வதி கடாட்சம், லட்சுமி கடாட்சம், காளி கடாட்சம் ஆகியவற்றை வழங்கும் தெய்வமே என பொருள். எலும்பிச்சையின் மகிமை. ராகு காலத்தில் எலும்பிச்சையை துர்காதேவிக்கு தீபம் ஏற்ற பயன்படுத்துகிறார்கள். சூலாயுதங்களில் எலும்பிச்சை குத்தப்படுகிறது. இதற்கு காரணம் எலும்பிச்சை தேவகனி என்பதாலாகும். மாம்பழத்தில் வண்டு குற்றம் உண்டு, பலாவில் வியர்வை குற்றம் உண்டு, வாழையில் புள்ளி குற்றம் உண்டு. ஆனால் எலும்பிச்சையில் மட்டும் இவ்வித குற்றங்கள் இல்லை. மனிதனுடைய எண்ணங்களை ஈர்க்கும் சக்தி மற்ற கனிகளை காட்டிலும் எலும்பிச்சைக்கு அதிகம் உண்டு. மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.